ஹாய், வெல்கம் டு ட்ரிபிள் சி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம எக்ஸசைஸ் 4.6ல் ரிமைனிங் அப்ஜெக்டிவ்ஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி 10 அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்துட்டோம். இப்போ 11 to 20 பார்க்க போகிறோம். இஃப் த ஃபங்க்ஷன் f of x equal to sin inverse of x squared minus 3, then x belongs to f of x வேல்யூ கொடுத்துட்டாங்க. sin inverse of x squared minus 3. நமக்கு தெரியும் y equal to sin inverse of x. இதோட டொமைன் என்ன? -1 to +1. இதோட ரேஞ்ச் -π/2 to +π/2. அப்போ sin inverse of xனா அந்த x வேல்யூ எதுக்குள்ளே இருக்கணும்? -1 to +1க்குள்ளே இருக்கணும் இல்லையா? given f of x equal to sin inverse of x squared minus 3. அப்போ sin inverse of x squared minus 3. அப்போ இந்த x squared minus 3 எந்த இன்டர்வல்குள்ளே இருக்கணும்? -1 to +1குள்ளே இருக்கணும். therefore -1 less than or equal to x squared minus 3 less than or equal to 1. -3 லெஃப்ட் சைடு கொண்டு போங்க, ரைட் சைடு கொண்டு போங்க. -1 less than or equal -1 plus 3 less than or equal to x squared less than or equal to 1 plus 3. 2 less than or equal to x squared less than or equal to 4. இப்போ x squared equal to 2னா x is equal to என்னவா இருந்திருக்கும்? x squared equal to 2. x is equal to plus or minus 2 இல்லையா? x squared equal to 4 இருந்தா x is equal to plus or minus root 2. x squared equal to 4 இருந்தா x is equal to plus or minus 2. அப்போ நம்பர் லைனில் minus infinity -2 minus root 2 plus root 2 2 இந்த 4 நம்பரையும் நம்பர் லைனில் பிளாட் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ எந்த இன்டர்வல்குள்ளே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஆனால் நமக்கு இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயரோட லிமிட் தான் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் லைஸ் பிட்வீன் 2 and 4. அப்போ எக்ஸ் லைஸ் பிட்வீன் எந்த லிமிட்குள்ளே இருக்குது அப்படின்றத செக் பண்ணணும். அப்போ இங்கேருந்து இந்த நம்பர் லைன்லேருந்து ஒரு எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப இந்த எக்ஸ்பிரஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இப்போ மிடில் 0 எடுக்கிறேன். 0 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆயிரும்? 2 less than or equal to 0 less than or equal to 4ன்னு வருமா? அப்போ 0 2க்கும் 4க்கு இடையில் 0 இருக்கா? இல்லை. அப்போ இந்த ரீஜியன் -2 to +2 சாட்டிஸ்ஃபை ஆகுமா? ஆகாது. 2 to infinity 3 எடுக்கிறேன். 2 less than or equal to 3 square 9 less than or equal to 4. 2க்கும் 4க்கு 9 இருக்கா? இல்லை. அப்போ இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகலை. -2 to -infinity -3 எடு, சப்ஸ்டியூட் பண்ணு. இதில் 2 less than or equal to -3 the whole square 9 less than or equal to 4 சாட்டிஸ்ஃபை ஆகுமா? இல்லை. அப்போ இன்னும் ரெண்டு இன்டர்வல்ஸ் தான் இருக்குது. -2 to -root 2 root 2 to 2. அப்போ -2 to -root 2 -2ன்றது -1.414. இதுக்குள்ளே -1.5 எடுக்கலாம், இதுக்குள்ளே 1.5 எடுக்கலாம் இல்லையா? அப்போ -1.5 இங்கே போடுறப்ப -1.5 the whole square என்ன? 2 less than or equal to இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவேன். -1.5 the whole square 15 square 225. அப்போ 1.5 the whole square 2.25 less than or equal to 4. அப்போ 2க்கும் 4க்கும் இடையில் 2.25 இருக்கா? அப்போ இட் இஸ் அக்செப்டபுள். இதுவும் என்ன பண்ணலாம்? அக்செப்ட் பண்ணலாம். அப்போ இந்த எந்த ரெண்டு இன்டர்வல்குள்ளே எக்ஸ் வேல்யூ இருக்குது? -2 to -root 2 root 2 to 2. therefore x belongs to -2 to -root 2
யூனியன் ரூட் 2 to 2. எந்த ஆப்ஷன்? தேர்ட் ஆப்ஷன். இங்கே மைனஸ் ரூட் வரணும். புரியுதா? Question number 12. If cot inverse of 2 and cot inverse of 3 are two angles of a triangles. Triangles மொத்தம் எத்தனை angles இருக்கும்? 3 angles இருக்கும். First angle cot inverse of 2, second angle cot inverse of 3, third angle நம்ம கண்டுபிடிக்க போறோம். We know that sum of the three angles equal to 180. Therefore, cot inverse of 2 plus cot inverse of 3 plus third angle தெரியுமா? தெரியாது, தீட்டான்னு வச்சுக்கிடுவோம். equal to 180. cot inverse of 2 tan inverse of 1 by 2. cot inverse of 3 tan inverse of 1 by 3. ரெசிப்ரோகேட் பண்ணுறப்ப காட்டு டேனாக மாறிடும். equal to pi. tan inverse of 1 by 2 plus tan inverse of 1 by 3. ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். tan inverse of 1 by 2 plus 1 by 3 by 1 minus 1 by 2 into 1 by 3. tan inverse of LCM 3 plus 2 by 6, 5 by 6 by 2 into 3, 6. மல்டிப்ளை பண்ணுங்க. இதில் 6 minus 1, 5 by 6 plus theta equal to pi. 5 by 6, 5 by 6 cancel ஆயிரும். tan inverse of 1. tan inverse of 1 என்ன? tan pi by 4, 1. அப்போ pi by 4 equal to tan inverse of 1. pi by 4 plus theta equal to pi. Theta equal to pi minus pi by 4. LCM 4 pi minus pi 3 pi by 4. சம் புரியுதா? இது எல்லாமே நீங்கள் எழுதி பார்க்கணும். ஸோ ஆன்சர் 3 pi by 4 ஆப்ஷன் 2. Question number 13. Sin inverse of tan pi by 4 minus sin inverse of root 3 by x equal to pi by 6. Then x is the root of. இப்போ இதில் எந்த ஈக்குவேஷனில் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ, நம்ம கண்டுபிடிக்கிற வேல்யூ எந்த ஈக்குவேஷனில் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதுதான் ஆன்சர். Given sin inverse of tan pi by 4 minus sin inverse of root 3 by x equal to pi by 6. Tan pi by 4 value 1. So sin inverse of 1 minus sin inverse of root 3 by x equal to pi by 6. Sin 91. Sin inverse of 1, 90. Pi by 2 minus sin inverse of root 3 by x equal to pi by 6. Therefore, sin inverse of root 3 by x equal to pi by 2 minus pi by 6. Sin inverse of root 3 by x equal to LCM 6 pi minus 2 pi by 12. Sin inverse of root 3 by x equal to 4 pi by 12 pi by 3. Sin inverse இப்போ ரைட் சைடு கொண்டு போங்க. root 3 by x is equal to sin pi by 3. root 3 by x is equal to sin 60 root 3 by 2. Therefore, x is equal to 2. இப்போ x is equal to 2 எந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணுங்க. x is equal to 2 4 minus 2 minus 6 இது 0 வருதா? இல்லை. செகண்ட் ஈக்குவேஷனில் 4 minus 2 minus 12 இது 0 வருதா? கிடையாது. ஆட் பண்ணி பார்த்தோம். தேர்ட் ஈக்குவேஷனில் 4
ப்ளஸ் 2 மைனஸ் 12 இது ஜீரோவா இல்லை. ஃபோர்த் ஈக்குவேஷனில் 4 ப்ளஸ் 2 மைனஸ் 6 இது ஜீரோ. தேர்ஃபோர் x is equal to 2 is a root of x squared plus x minus 6 equal to 0. So option 4 is the answer. Question number 14. Sin inverse of 2 cos squared x minus 1 plus cos inverse of 1 minus 2 sin squared x. We know that cos 2x ஃபார்முலா, cos 2xக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அது வந்து 2 cos squared x minus 1 வந்து 2 sin 1 minus 2 sin squared x. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவுமே cos 2x தான். given 2 cos square x minus 1 plus cos inverse of 1 minus 2 sin squared x. Sin inverse of 2 cos squared x minus 1 cos 2x formula apply பண்ணு. 1 minus 2 sin squared x also cos 2x. Sin inverse of x plus cos inverse of x என்ன ஆன்சர்? sin inverse of cos 2x plus cos inverse of cos 2x pi by 2. Since sin inverse of x plus cos inverse of x is equal to pi by 2. நமக்கு இங்கே xக்கு பதில் இங்கே என்ன இருக்குது? cos 2x. இந்த xக்கு பதில் நமக்கு cos 2x இருக்குது. அவ்வளோதான். ஸோ ஆன்சர் will be pi by 2. எந்த ஆப்ஷன்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். Question number 15. Cot inverse of root sin alpha plus tan inverse of root sin alpha equal to u. Then cos 2u equal to given cot inverse of root sin alpha plus tan inverse of root sin alpha equal to u. Here cot inverse of x plus tan inverse of x pi by 2. இங்கே xக்கு பதில் என்ன இருக்குது? root sin alpha. ஸோ இதோட ஆன்சர் என்ன ஆயிரும்? pi by 2. ஸோ pi by 2 equal to u or u equal to pi by 2. நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? cos 2u கண்டுபிடிக்கணும். cos 2 into what is u? pi by 2. 2 to cancel. cos pi. cos pi value minus 1. Option 3. Question number 16. If modulus x less than or equal to 1, then 2 tan inverse of x minus sin inverse of 2x by 1 plus x squared is given 2 tan inverse of x minus sin inverse of 2x by 1 plus x squared. நமக்கு 2 tan inverse of xக்கு 3 ஃபார்முலா இருக்குது அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டியில் படிச்சிருக்கிறோம். அதை ரீகலெக்ட் பண்ணுங்கள். அந்த 2 tan inverse of x is equal to sin inverse of 2x by 1 plus x squared, cos inverse of 1 minus x squared by 1 plus x squared, tan inverse of 2x by 2x by 1 minus x squared அப்படின்னு 3 ஃபார்முலா இருக்குது இல்லையா? இங்கே 2 tan inverse of x minus sin inverse of 2x by 1 plus x squared கொடுத்துருக்காங்க. அப்போ 2 tan inverse of x minus இந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா 2 tan inverse of x. அப்போ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறப்ப ஆன்சர் ஆயிரும் 0 ஆயிரும். ஆப்ஷன் 3. The equation tan inverse of x minus cot inverse of x is equal to tan inverse of 1 by root 3 has no solution, unique solution, infinite number of solution. இங்கே no solutions கிடையாது. 2 solutions. We know that tan inverse of x plus cot inverse of x equal to pi by 2. Therefore, cot inverse of x is equal to pi by 2 minus tan inverse of x. இந்த tan inverse of x ரைட் சைடில் கொண்டு போனீங்கன்னா cot inverse of கிடைக்கும் இல்லையா? given tan inverse of x minus
cot inverse of x is equal to tan inverse of 1 by root 3. இப்போ substitute பண்ணுங்க. tan inverse of x minus cot inverse of x pi by 2 minus tan inverse of x. Tan inverse of 1 by root 3. Tan 30 1 by root 3. Tan 45 1. Tan 60 root 3. இப்போ tan 30 1 by root 3 னா tan inverse of 1 by root 3 30. 30 ஓட radian pi by 3. Tan inverse of x minus pi by 2 plus tan inverse of x equal to pi by 3. Minus pi by 2 can be sent to right hand side. So 2 tan inverse of x equal to pi by 2 plus pi by 3. 2 tan inverse of x equal to LCM 5 pi by 6. Tan inverse of x is equal to 5 pi by 12. X is equal to tan 5 pi by 12. A small correction. 13 சொல்லி இங்கே pi by 3 போட்டேன். pi by 6 30 pi by 6 pi by 6 pi by 6 LCM 8 pi by 12. So pi by 3. Tan inverse of x is equal to pi by 3. X is equal to tan pi by 3. Tan pi by 3 value root 3. So எத்தனை solution உங்களுக்கு கிடைக்குது? Only one solution. Therefore it is a unique solution. It is an unique solution. In the option 2. புரியுதா? Question number 18. If sin inverse of x plus cot inverse of 1 by 2 equal to pi by 2, then x is equal to given sin inverse of x plus cot inverse of 1 by 2 equal to pi by 2. இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா sin inverse of x plus cos inverse of x தானே pi by 2. We know that sin inverse of x plus cos inverse of x தானே pi by 2. அப்போ இந்த cot inverse of 1 by 2 காசாக நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். let theta equal to cot inverse of 1 by 2. Cot theta equal to 1 by 2. Cot theta na tan theta na opposite by adjacent. Cot na adjacent by opposite. அப்போ காசுக்கு வந்து adjacent by hypotenuse இல்லையா? அப்போ hypotenuse வேணும். அப்போ hypotenuse root of adjacent square plus opposite square. 1 square plus 2 square. So hypotenuse is equal to root 5. Therefore cos theta adjacent by hypotenuse. Adjacent என்ன 1. Hypotenuse root 5. Right? இப்போ therefore theta equal to cos inverse of 1 by root 5. இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ல் இந்த cot inverse of 1 by 2வும் தீட்டா தான், cos inverse of 1 by root 5வும் தீட்டா தான். அப்போ cot inverse of 1 by 2க்கு பதில் நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணிடலாம்? cos inverse of 1 by root 5 ரீப்ளேஸ் பண்ணிடலாம். therefore 2 implies sin inverse of x plus cos inverse of 1 by root 5 equal to pi by 2. அப்போ sin inverse of x plus cos inverse of x தானே pi by 2. அப்போ xன்ற இடத்துல இங்கே என்ன இருக்குது? therefore x is equal to 1 by root 5. So answer is 1 by root 5. புரியுதா?
Question number 19. Sin inverse of x by 5 plus cosecant inverse of I by 4 equal to pi by 2. மறுபடியும் என்ன செய்ய போகிறோம்? இந்த cosecant inverse காசாக மாற்ற போகிறோம். ஏன்னா நமக்கு தெரியும், போனதிலே படிச்சிட்டோம், sin inverse of x plus cos inverse of y, sin inverse of x plus cos inverse of x is equal to pi by 2. Let theta equal to cosecant inverse of I by 4. Therefore cosecant theta 5 by 4 sin theta 4 by 5. We know that cos theta equal to root of 1 minus sin squared theta. இதுக்கு போய் நம்ம trigonometrical ratios யூஸ் பண்ணுற அவசியம் இல்லை, ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். 1 minus 16 by 25. LCM எடுங்க, 9 by 25 equal to 3 by 5. Therefore theta equal to cos inverse of 3 by 5. அப்போ cosecant inverse of 5 by 4 theta தான், cos inverse of 3 by 5 theta தான். அப்போ cosecant inverse of 5 by 4 பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்? cos inverse of 3 by 5 ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். Therefore sin inverse of x by 5 plus cos inverse of 3 by 5 equal to pi by 2. அப்போ ஆன்சர் pi by 2 வரனால இங்கே இருக்கிற வேல்யூவும் இங்கே இருக்கிற வேல்யூ கண்டிப்பாக எப்படி தான் இருக்கணும்? சேமாக தான் இருக்கணும். Therefore x by 5 equal to 3 by 5, x is equal to 3. புரியுதா? லாஸ்ட் சம். given sin of tan inverse of x let theta equal to tan inverse of x. Therefore x is equal to tan theta. Therefore tan theta equal to x by 1 opposite by hypotenuse. நமக்கு என்ன இங்கே கொடுத்துருக்குறாங்க? சைன் வேணும். சைன் தீட்டாக்கு நமக்கு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். நமக்கு சைன் தீட்டா வேணும். சைன் தீட்டானா ஆப்போசிட் பை ஹைபாட்டனியஸ். ஹைபாட்டனியஸ் எப்படி கண்டுபிடிப்ப? ரூட் ஆஃப் ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர், root of 1 plus x square. Substitute பண்ணுங்க. Therefore sin theta equal to opposite x hypotenuse root of 1 plus x square sin. What is theta? Theta is tan inverse of x. So sin of tan inverse of x equal to x by root of 1 plus x square. புரியுதா? திருப்பி ஒரு சொல்லிடுறேன். அவங்க sin of tan inverse of x கொடுத்துருக்காங்க, நம்ம theta equal tan inverse of x எடுத்துட்டோம். அப்போ tan theta equal to x, tan theta equal to x by 1 opposite by adjacent. நமக்கு இங்கே சைன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கனால ஹைபாட்னியஸ் தேவை. அப்போ அந்த ஹைபாட்னியஸ் கண்டுபிடிக்கணும். ஹைபாட்னியஸ் equal to root of opposite square plus adjacent square. சப்ஸ்டியூட் பண்ணு. 1 plus x square sin theta opposite by hypotenuse, opposite x hypotenuse 1 plus x square. substitute பண்ணுங்க. what is theta? Theta is tan inverse of x. so எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் 4. so thank you all. எல்லாருக்கும் புரியுதுங்க. கண்டிப்பாக எல்லாரும் அப்ஜெக்டிவ்ஸை எழுதி பார்க்கணும். எழுதி பார்த்தா தான் கான்செப்ட் நமக்கு மைண்டில் இருக்கும்.